Welcome to PuviMac channel. Today we learn about mensuration. In this session, we learn about CSA and TSA of cylinder, cone, sphere, spectrum related problems. Exercise 7.1. The radius and height of the cylinder are in the ratio 5:7 and its curved surface area, that is CSA, is 5500 square centimeter square. Find its radius and height R and H. Let R and H be the radius and height of the cylinder respectively. Radius means R and height means H. Given R is to H is equal to 5:7, that is R is equal to 5x and H is equal to 7x. Okay, what is given? CS is equal to 5500 centimeter squared or square centimeter. Now we know that the formula for cylinder, CSA formula for cylinder is equal to 2 pi RH. The value of pi is equal to 22/7 and R is given here is 5x and H is equal to 7x and CSA is equal to 5500. Substitute all this value in this formula and simplify. We have 5500 by 22 into 22 into 5. 5 simplify 5 with 5500, we have 1100, then 22 into 1100 means we have 50, then 50 divided by 2, then finally we have 25. That means x squared is equal to 25 means x is equal to 5. Substitute x in R. We have R is equal to 5x, 5 into 5, 25 centimeter, and H is equal to 7 into 5, which is equal to 35 centimeter. Then the answer, radius of the cylinder is equal to 25 centimeter and height of the cylinder is equal to 35 centimeter. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 7.1 செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a solid iron cylinder has total surface area of 1848 square meter. Its curved surface area is 5/6 of its total surface area. That is, அதாவது என்னென்னா CSA is equal to 5/6 into TSA. Find the radius and height of the iron cylinder கேட்டிருக்காங்க. Given TSA, that is total surface area, is equal to 1848 and CSA, that is curved surface area, is equal to 5/6 into TSA. CSA is equal to 5/6 into TSA என்ன வேல்யூ என்னது 1848. When simplify these two, we get 1540 square meter or meter square. TSA formula என்னது 2 pi RH plus 2 pi r square. 2 pi r square எப்படி வந்ததுன்னா, இங்கே வந்து பேஸ் ஏரியா இருக்குல்ல, அது வந்து 2 சர்க்கிள் இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் அ சர்க்கிளோட ஃபார்முலா என்னது பை ஆர் ஸ்கொயர்டு. அப்போ 2 சர்க்கிள்னால 2 pi r ஸ்கொயர்டுன்னு வந்திருக்கு. நமக்கு என்ன தேவை? ஆர் கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு கொடுத்துருக்காங்க, டிஎஸ்சியோட வேல்யூவும் சிஎஸ்சியை வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம 2 pi r ஸ்கொயர்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 2 pi r squared is equal to TSA minus CSA, which is equal to 1848 minus 1540. Subtract பண்ணோம்னா 308
மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. இதிலேருந்தே நம்ம ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன வரும், 308 இன்ட்டு இந்த பை இந்த சைட் போடும்போது சப்ஸ்டிட் பண்ணால் 7/22ன்னு மாறிடும். அப்போ இந்த 2 வந்துருந்துச்சுன்னா 1/2ன்னு வந்துடும். இதை இது பண்ணோம்னா என்ன வரும், உங்களுக்கு 2ஆல் கேன்சல் பண்ணால் 154 அப்படின்னு கிடைச்சது. அப்புறம் அதை 22ஆல் டைரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 154 பண்ணிங்கன்னா 7 டைம்ஸ் வரும். அப்போ 7 × 7 வரும். ஆர் ஸ்கொயர்டு 7 × 7னா அப்போ ஆர் என்னவாக இருக்கும், 7 மீட்டராக இருக்கும். இப்போ ஆர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சிஎஸ்ஏல போய் இது சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 2πr h is equal to 1540 அப்படின்னு கிடச்சிச்சின்னா h is equal to 1540 இன்ட்டு பை இங்கிட்டு போனால் என்னது 7/22 இன்ட்டு 2 × 7 வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 7 கெட்டிங் கேன்சல் சிம்பிளிஃபை பண்ணி தான் பண்ணுறோம். அப்போ 7 ஒரு 7 நியூமரேட்டரில் இருக்குது, இன்னொரு 7 டினாமினேட்டரில் கெட்டிங் கேன்சல் ஆகிட்டு. இப்போது இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், கேன்சல் பண்ணிங்கன்னா 17 வரும். 70/2 அதாவது 1504. 22ஆல் எத்தனை டைம்ஸ் போகும், 7 டைம்ஸ் போகும். அப்புறம் ஒரு 0 இருக்குது. அப்போ 17 இருக்குது. இங்கே எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு என்ன இருக்குது, 2 இருக்கா. அப்போ 70/2 அதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 35ன்னு வரும். அப்போ h is equal to 35 மீட்டர். இந்த 35ன்ற நம்பர் எங்கே பார்த்த மாதிரி இருக்காமா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துலேயும் ஹச்சோட வேல்யூ 35, செகண்ட் ப்ராப்ளத்துலேயும் ஹச்சோட வேல்யூ 35. எக்ஸசைஸ் 7.1 தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்ட் லென்த் ஆஃப் த ஹோலோ வுடன் லாக் ஆர் 16 cm and 13 cm respectively. If its thickness is 4 cm, then find its TSA, that is total surface area we have to find out. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னால் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 16 cm and length nothing but height which is equal to 13 cm. Thickness W is equal to 4 cm. First we have to find out internal radius with the help of width and external radius. W is equal to R minus R, which is equal to R is equal to capital R minus W. Capital R value is equal to 16 cm minus width is equal to 4. Therefore small r is equal to 12 cm. TSA formula, hollow cylinder wooden logs formula for TSA is equal to 2 pi into R plus R into R minus R plus H. Substitute the values pi, capital R, small r and H. 2 into 22/7, capital R value 16 and small r value 12, that is 28. R minus R 16 minus 12, 4 plus 13, 17. Here 28 divided by 7, 4, that 4, 2 into 22 into 4 into 17. 2 into 22 into 4 is equal to 176 into 17, 2992 square centimeter or centimeter square. We can easily return the answer 2992. Exercise 7.1 fourth problem. What is given? A right angular triangle PQR where angle Q is equal to 90 degree is rotated about QR and PQ. If QR 16 cm and PR slant height is equal to 20 cm, compare the curved surface area of the right circular cone so formed by the triangle. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கியூஆரை ரொட்டேட் பண்ணோம்னா ரேடியஸ் பிக்யூன்னு வச்சு ஒரு கோன் கிடைக்கும். அதே மாதிரி பிக்யூவை வச்சு ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற கோன் ரேடியஸ் என்னவாக இருக்கும், கியூஆர் வச்சு கிடைக்கும். அப்படி கிடைத்ததுன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கியூஆரோட வேல்யூ 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பிஆரோட வேல்யூ 20 சென்டிமீட்டர், தட் இஸ் ஹைபார்ட்னர் சைடு கொடுத்துருக்காங்க. வித் யூஸிங் பித்தாகரஸ் தியரம் பிக்யூவோட வேல்யூ என்னவா கிடைக்கும்,
PR squared minus QR squared. PR ஓட வேல்யூ என்னது 20 squared minus 16 squared. 20 squared ஓட வேல்யூ 400 minus 16 squared ஓட 256 which is equal to ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144னு வரும். இதுக்கு பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 12. அப்போ பிக்யூவோட வேல்யூ எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு 12னு கிடச்சிருக்கு. கண்டுபிடிச்சாச்சா? ஃபஸ்ட்டு கேஸ் 1 கேஸ் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா 2 கோன் கண்டுபிடிக்க போகிறோம் ரொட்டேட் பண்ணி, அதனால கேஸ் 1 கேஸ் 2ன்னு எடுத்துக்கிறோம். When we rotate about PQ, we have a cone of radius R is equal to 16 cm. இது உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக அந்த மாதிரி வரும். சரியா? ரேடியஸ் பிக்யூவை வச்சு ரொட்டேட் பண்ணோம்னா கியூஆர்ன்றது ரேடியஸாக கிடைக்கும். அதே மாதிரி கியூஆரை வந்து பேஸாக வச்சு ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரேடியஸ் எதவாக கிடைக்கும்? பிக்யூ வந்து ரேடியஸாக கிடைக்கும். இப்போ நம்ம பிக்யூவோட ரேடியஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அதை வச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? பிஆரோட ரேடியஸ் என்னது 16 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. நமக்கு ஃபார்முலா தெரியுமா? CSA இஸ் ஈக்குவல் டு பை RL. இங்கே இடத்துல ஆரோட வேல்யூ எவ்வளவு 16, ஏன்னா கியூஆரோட வேல்யூ தான் 16. ஏன்னா இது பேஸ்க்கு பேரும்ல பிக்யூன்றது, அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? கியூஆர் தான் ரேடியஸாக கிடைக்கும். சரியா? அப்போது 16 × 20 பைன்னு கிடைக்கும். கீப் பை as it is, don't substitute the value for பை. பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேணாம், பையை அப்படியே வச்சுக்கலாம். சரியா? இங்கே இது வந்து நாட் நெசசரி. அப்போது வந்து 16 2s are 32 × 10, அப்போ 320 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியா? யூனிட்டோடு எழுதிருங்க. சரியா? when we rotate about QR, அப்போ இப்போ ரேடியஸ் என்னவா கிடைக்கும்? we have a radius of PQ அப்படின்னு கிடைக்கும். PQவோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிச்சு? 12 சென்டிமீட்டர்னு கிடச்சிச்சு. அப்போ CSA is equal to ஃபார்முலா என்னது? பை RL. அதுதான் பை RLன்னு வச்சுக்கிட்டோம்னா இஸ் ஈக்குவல் டு 12 × 20 × பை. சரியா? அப்போ 12 2s are 24, 24 × 10 240 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிக்யூவோட ரொட்டேட் பண்ணும்போது தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா அது கிரேட்டராக கிடைக்கிது இல்லையா? அப்போது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா கம்பேரிங் 1 and 2, 320 பை ஸ்கொயர் சென்டிமீட்டர் greater than 240 பை ஸ்கொயர் சென்டிமீட்டர். CSA of the cone whose rotated about PQ is larger. இல்லையா? இதிலேருந்து சிம்பிளிஃபை பண்ணதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு. சரியா? அப்போ CSA of the cone when rotated about PQ is larger. எக்ஸசைஸ் 7.1ல் நம்ம இப்போ பார்க்க போகிறது 5th ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 person live in a conical tent whose land height is 19 meter, that is L is equal to 19 meter. ஏன் எல்லுன்னு எடுக்கணும்னா அது கோனிக்கல் டென்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க, பார்த்ததுக்கு ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போது 4 person வந்து ஒரு டென்ட்டில் தங்க போகிறாங்க. அதோட ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளவு 19 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஈச் பேர்சன் ரொக்கேட் 22 மீட்டர் ஸ்கொயர் ஃபார் ஏ ஃப்ளோர் ஏரியா. ஃப்ளோர் ஏரியானா என்னவாக இருக்கும்? சர்க்கிளாக தான் இருக்க முடியும். சரியா? கோனோட பேஸ் ஏரியானா இது சர்க்கிள் தானே. தென் ஃபைண்ட் த ஹைட் அண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். ஹச் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு மொத்தமாக 4 பேருக்கு தேவையான ஏரியா எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதிலேருந்து ஆரை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஆரையும் ஹச்சா வச்சா ஈஸியாக ஸ்லாண்ட் என்ன கண்டுபிடிச்சிடலாம், சாரி ஆரையும் எல்லையை வச்சு ஹைச்சை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போது நமக்கு என்ன தெரியணும்? ஹச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு தெரியும். ஓகேவா? ஏரியா ரெக்யூர்ட் ஃபார் 1 person. ஒரு பர்சனுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவைப்படுது? 22 ஸ்கொயர் மீட்டர் தேவைப்படுது. அப்போ 4 பேருக்கு வேணும்னா 4 × 4 × 22. ஓகே, த ஏரியா ஆக்குபைடு ஃபார் போஸ்ட் பர்சன் இஸ் ஈக்குவல் டு பைஆர் ஸ்கொயர். அதான ஏரியா, டோட்டல் ஏரியா. பேஸ் ஏரியா என்னவாக இருக்கணும்? சர்க்கிள் தான், ஏரியா ஆஃப் த சர்க்கிளாக தான் இருக்கும். இப்போது 4 × 22 88. அப்போது நமக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர்டு எவ்வளவு 88னா ஆர் ஸ்கொயர்டு என்னவாக இருக்கும்? 88 × 7/22 விச் இஸ் ஈக்குவல் டு 28 மீட்டர். அப்போது ஆர் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 28 மீட்டர். இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்டில் எழுத வேணாம், ஆர் ஸ்கொயர்டு வேல்யூவை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா அதுதானே தேவை. அப்போது எல் இஸ் ஈக்குவல் டு வி நோ தட் எல்லுக்கு ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர்ட்.
தட் மீன்ஸ் இதிலேருந்து நம்ம என்ன பண்ண படிக்கலாம், ஹச் கண்டுபிடிக்கலாம்னா அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டுன்னு பண்ணோம்னா நமக்கு ஹச்சோட வேல்யூ தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லாண்ட் ஹைட்டு 19 கொடுத்துருக்காங்க. அப்போ எல் ஸ்கொயர்டு என்னவாக இருக்கும், 19 ஸ்கொயர்ட் மைனஸ் இப்போ தானே நம்ம ஆர் ஸ்கொயர்டோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், 28ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போது 19 ஸ்கொயர்ட் மைனஸ் 28 இஸ் ஈக்குவல் டு 19 ஸ்கொயர்டோட வேல்யூ என்னது 361 மைனஸ் 28 பண்ணோம்னா என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 331 கிடைக்கும். அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 331 இஸ் ஈக்குவல் டு 18.19 மீட்டர். பார்த்தியா உங்களுக்கு வேல்யூலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, 18.19. ஓகே, தட் இஸ் தி ரெக்வயர்டு ஆன்சர். இது 6th ப்ராப்ளம். The ratio of the radii of two circular cone of the same height. ஹைட் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஆனால் எது தான் வேரி ஆகுது, ரேடியஸ் தான் வேரி ஆகுது. அப்போது ஃபஸ்ட்டு கோனோட ரேடியஸ் R1, செகண்ட் கோடைய ரேடியஸ் வந்து R2ன்னு வச்சுப்போம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் சர்ஃபேஸ் ஏரியா when the height of the each cone 3 times the radius of the smaller cone கொடுத்துருக்காங்களா. அப்போது நமக்கு என்னது, ரேடியோ ஆஃப் 2 cones is equal to R1 by R2 which is equal to 1 by 3. that means R2 is equal to 3R1 and H எப்படி கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. find the, அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, the height of the each cone is 3 times the radius of the smaller cone. ஸ்மாலர் கோனை தான் நம்ம ஃபஸ்ட் கோனுன்னு வச்சுருக்கோம். அந்த கோனோட வேல்யூ என்னது 3 times இருக்குமா, 3 into R1 தான் ஹச்ன்னு கிடைக்கும். சரியா, அப்போது நமக்கு L1 is equal to H1 squared plus R1 squared. அப்போ H1ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 3R1 தெரியும். 3R1 the whole squared என்ன வரும், 9R1 squared. 9R1 squared plus R1 squared முன்னா 10R1 squared. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10R1. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10R1 இஸ் ஈக்குவல் டு L1. L2 என்ன வரும், H2 squared plus R2 squared. அதே மாதிரி H2 H1 இஸ் போத் ஆர் சேம். அப்போ H2 வேல்யூ என்னது 3R1 தான். சரியா, அப்போ H2 squared இஸ் ஈக்குவல் டு 3R1 squared plus 3R1 squared. அப்போது 3R1 என்னது 9R1 squared plus 9R1 squared which is equal to 18R1. சரியா, 18R1 squared. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18R1 கிடைக்கும். ஓகே, நமக்கு என்ன கிடைக்காங்க, ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. curved surface area of the smaller cone by the curved surface area of the larger cone which is equal to pi into R1 L1 by into R2 L2. ஓகே, இப்போது நமக்கு தெரியும் இல்லையா, R1 இன்ட்டு L1ஓட வேல்யூ என்னது, என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10. அதை எப்படி எழுதிக்கலாம், √2 இன்ட்டு √5ன்னு எழுதிக்கலாம். பை அதுக்கப்புறத்து பை இன்ட்டு R2 இன்ட்டு L2. ஓகேவா, அப்போ நமக்கு என்ன வரும், R2 நத்திங் பட் 3R1 இன்ட்டு 18 எப்படி எழுதிருக்கலாம், 3√2ன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணால் 3√2ன்னு வரும் இன்ட்டு R1. மேலே என்ன இருக்குது, √2 இருக்குது, கீழேயும் √2 இருக்குது. போத் கெட்டிங் கேன்சல். ஆர் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டுனா உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்கும், √5/9 எழுதியிருக்கும். சரியா, தட் ஃபோர் curved surface area of the smaller cone and ratio of the curved surface area of the smaller cone and larger cone is equal to √5/9 is the required answer. The radius of the sphere increases by 25%. Find the percentage increase in its surface area. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேடியஸ் ஒரு ஸ்பியர் இருக்குது, ஒரு சின்ன ஸ்பியர் இருக்குது. அந்த ஸ்பியரோட ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா 25% இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும்னு பார்க்க போகிறோம். சரியா, அப்போது ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து R1. ரெண்டாவது இன்க்ரீஸ் ஆகிற ரேடியஸ் 25% இன்க்ரீஸ் ஆகிற அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து R1ன்னு வச்சுக்க போகிறோம்.
ஒரிஜினல் ரேடியஸ் 6, நியூ ரேடியஸ் வந்து R1 ஆர் தி ரேடியஸ் ஆஃப் த ஒரிஜினல் அண்ட் நியூ ஸ்பியர் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு R1 ஈக்குவல் டு R ப்ளஸ் 25% R1 கொடுத்துருக்காங்களா? அப்போது 25/100 இன்ட்டு Rன்னு வச்சுக்கிறணும். சரியா? 25% சிம்பிளிஃபை பண்ணால் என்ன இருக்கும்? 1/4. இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, ரெண்டையும் சேர்த்தோம்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? R1 ஈக்குவல் டு 5/4 Rன்னு வரும். ஓகேவா? 5/4 Rன்னு கிடைக்குமா? அப்போ கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4πr². இது ஒரிஜினல் ஸ்பியருக்கு. இப்போது நம்ம நியூ ஸ்பியரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். CSA ஆஃப் நியூ ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4π இன்ட்டு R1ஓட என்னது 5/4 இன்ட்டு R த ஹோல் ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 25/16 R² வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு 4 இருக்கா? அந்த 4ம் 16 கேனில் தான் 4 டைம்ஸ் போகும். அப்போ 25/R²/4ன்னு கிடைக்கும். அப்போ இன்க்ரீஸ்ட் இன் CSA எப்படி கண்டுபிடிப்பீங்க? நியூ ஸ்பியரோட CSAவை ஒரிஜினல் ஸ்பியரோட CSAவை என்ன பண்ணுவீங்க? சப்ராக்ட் பண்ணுவீங்க. பண்ணிங்கன்னா கிடைக்குமா? அப்போ 25/4 - 4/R² இஸ் ஈக்குவல் டு 25 - 16/4 இன்ட்டு R² which is equal to 9/4/R² வரும். இன்க்ரீஸ்ட் பர்சன்டேஜ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவீங்க? அது மேலே நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கல்ல, அந்த வேல்யூ எடுத்துகிட்டு ஒரிஜினல் ஸ்பியரோட CSAவோட ஃபார்முலா எழுதுவீங்க. பண்ணிங்கன்னா 9/4/R² இன்ட்டு 100. அப்போது என்ன ஆகும்? 16 வரும். 9/16/R² கெட்டிங் கேன்சல். 9/16 இன்ட்டு 100. அப்போது இது பண்ணிங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மேலே 25, 925 சார் 225/4. சிம்பிளிஃபை பண்ணிங்க என்னது? 56.25%. அப்போ இன்க்ரீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? நியூ ஸ்பியரோட ரேடியஸ் 25% இன்க்ரீஸ் ஆகுனா அப்ராக்சிமேட்லி இது எவ்வளோ இருக்கிறது? 50% இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? டபுளாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது 10th ப்ராப்ளம். இப்போது த ஃப்ரஸ்டம் ஷேப்டு அவுட், இதாவது 7 பாயிண்ட் எக்ஸசைஸில் உள்ள கொஸ்டின் நம்பரையே ஆமாம் போட்டிருக்கோம். சரியா? அதில் அப்படியே பார்த்துக்கலாம். த ஃப்ரஸ்டம் ஷேப்டு அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த டேபிள் லேம்ப் ஹேஸ் டு பி பெயிண்டட் இன்க்ளூடிங் த டாப் பார்ட். Find the total cost of painting the lamp if the cost of painting 1 square centimeter is 2 rupees. சரியா? நம்ம ஒரு ஃப்ரஸ்டம் ஷேப்டு லேம்ப் எடுத்திருக்கோம். அதில் டாப் போர்ஷனில் பெயிண்ட் அடிக்கணும்னா அந்த போர்ஷன் என்னவாக இருக்கும்? ஏரியா ஆஃப் த சர்க்கிளாக இருக்கும். அப்போ அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? πr² இருக்கும். அதே மாதிரி இது ஃப்ரஸ்டமோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டம் என்ன இருக்குன்னா பை இன்ட்டு R + R. சரியா? அதாவது RL ப்ளஸ் ஸ்மால் RLன்னு வரும். அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதினோம்னா நமக்கு பை இன்ட்டு R ப்ளஸ் ஸ்மால் R இன்ட்டு Lன்னு கிடைக்கும். R வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 12 சென்டிமீட்டர்னு தெரியும். ஸ்மால் R என்னது? 6 சென்டிமீட்டர்னு தெரியும். H எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ L² எப்படி வரும்? R - Rன்னு வரும். ஓகேவா? அப்போ R - R த ஸ்கொயர் ரூட் ஆஃப் R - R த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் H² which is equal to 12 - 6 the whole square. 12 - 6 nothing but 6² plus 8². அப்போது 36 plus 64 which is equal to 100. Square root of 100 is equal to 10. L is equal to 10ன்னு கிடைச்சிடும். அப்போ ஏரியா ஆஃப் த டாப் போர்ஷன் is equal to πr² which is equal to 22/7 into 6². 6 அப்படியே வச்சுருக்காங்க. சரியா? அப்போ CSA ஆஃப் த ஃப்ரஸ்டம் டாப் போர்ஷன் நத்திங் பட் ஏரியா ஆஃப் த சர்க்கிள், அதுதான் πr² கிடச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டம் பை இன்ட்டு R + R இன்ட்டு L 22/7 இன்ட்டு R + R நத்திங் பட் 12 plus 6 which is equal to 18 plus into L is equal to 10. அப்போ இது பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு
22 by 7 into 6 squared. Area of to be painted எழுதும்போது by r squared plus by into r plus r into l அப்படின்னு எழுதுவோம். அப்போ 22 by 7 into 6 squared plus 22 by 7 into 18 into 10. ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது, பையோட வேல்யூ காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துருவீங்க. அப்போ 22 by 7 into 6 ஸ்கொயர்டோட வேல்யூ எவ்வளவு, 36 ப்ளஸ் 18 into 10 is equal to 180. அப்போ 36 plus 180 which is equal to 216. பையோட வேல்யூ 22 by 7 into 216 which is equal to பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 678.86 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு வரும். அப்போது காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் அது என்னது, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 2 rupeesனால் 678.86 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அப்போ அதால் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருமா. அப்போ 678.86 into 2 is equal to மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1357.72. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 1358 rupees வரும். ஓகேவா. இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னன்னா 1000 rupees 1357.72 which is the required answer. Thank you for watching my channel.